கண்களுக்கு கீழே இருக்கும் கருவளையம் வெறும் தூக்கமின்மையால் தான் வருதுன்னு இன்னும் நினைக்கிறீங்களா? உண்மையை சொன்னா அது ஒரு காரணம் மட்டும்தான். அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும் கருவளையத்துக்கு உண்மையான காரணம் என்ன? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒவ்வொரு காரணத்தையும் எளிமையாக புரிய வைக்கிறேன். கருவளையம் பலருக்கு மரபு ரீதியாக ஏற்படலாம். குடும்ப மரபை பொறுத்து கண்களுக்கு கீழே உள்ள தோலின் மெல்லிய தன்மை, இரத்த நாளங்களின் அமைப்பு மற்றும் மெலனின் நிறமியின் இயல்பான அளவு ஆகியவை தீர்மானிக்கப்படுகின்றன. வயசு ஆக ஆக நம்ம தோல்ல இருக்கும் கொலாஜன் மற்றும் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால் கண்களுக்கு கீழே இருக்கும் தோல் மெல்லியதாகி அதன் கீழே இருக்கும் சிவப்பு நீல நிற இரத்த நாளங்கள் வெளியில் தெரியும். சிலருக்கு கண்களை சுற்றி உள்ள தோல் அதிகமாக மெலனின் நிறமியை உற்பத்தி செய்யும். அதனால்தான் அந்த இடம் பழுப்பு அல்லது கருப்பு நிறமாக மாறும். இது குறிப்பாக கருமை நிற தோல் கொண்டவர்களிடம் அதிகமாக காணப்படும். சரியாக தூங்கவில்லை என்றால் முகம் கொஞ்சம் வெளிரி போய்விடும். அப்போது கண்களுக்கு கீழே இருக்கும் இரத்த நாளங்கள் இன்னும் தெளிவாக தெரியும். அதனால்தான் நேத்து தூங்கலையா என்று எல்லாரும் கேட்பாங்க. அடிக்கடி அலர்ஜி, மூக்கடைப்பு அல்லது சைனஸ் பிரச்சனை இருந்தா கண்களுக்கு கீழே இருக்கும் நரம்புகளில் இரத்தம் தேங்கும். இதனால் அந்த பகுதி அடிபட்ட மாதிரி கருப்பாக தெரியும். தண்ணீர் போதுமான அளவு குடிக்கவில்லை என்றால் கண்களுக்கு கீழே இருக்கும் தோல் சுருங்கி கருவளையம் இன்னும் அதிகமாக தெரியும். அதனால்தான் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியம். அதிக நேரம் வெயிலில் இருந்தால் உடல் மெலனின் நிறமியை அதிகமாக உற்பத்தி செய்யும். இதனால் கண்களை சுற்றி கருமை அதிகரிக்கலாம். புகைப்பிடித்தல், அதிகமாக மது அருந்துதல், தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருப்பது போன்ற பழக்கங்கள் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இதுவும் கருவளையம் வர ஒரு முக்கிய காரணம். சில நேரங்களில் கருவளையம் ஒரு சாதாரண அழகு பிரச்சனை மட்டும் இல்லை. இரும்பு சத்து குறைபாடு, தைராய்டு பிரச்சனைகள் போன்ற உடல்நலக் கோளாறுகளாலும் கருவளையம் வரலாம். அதனால் நீண்ட நாட்களாக கருவளையம் இருந்தால் மருத்துவரை சந்தித்து காரணத்தை கண்டுபிடிப்பது நல்லது. கருவளையம் ஏற்படாமல் எப்படி தடுப்பது? வந்த கருவளையம் போக என்ன செய்ய வேண்டும் என்று இனி வரும் வீடியோக்களில் காணலாம்.